ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஏசிகே எஜுகேஷனல் சேனல். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: உலக மொழிகள் அனைத்தும் ஆ என்னும் மொழியையே முதல் மொழியாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளையே முதல்வனாக கொண்டுள்ளன. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். பொருள்: தூய அறிவே உருவான இறைவனின் நல்ல திருவடிகளை நினைந்து தொழாவிட்டால் ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. அறிவே கடவுள் என்பதும் அவன் அடிகளை தொழுவதே கல்வியின் பயன் என்பதும் பெறப்படும். குறள் 3. மலர்மிசை ஏகினான் நாணடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: அன்பர்களின் மனத்துள் நீங்காது உறையும் இறைவனின் தெய்வத் திருவடிகளை மறவாமல் நினைப்போர் உலகில் நீண்ட காலம் நோயற்று வாழ்வார். இறைவன் திருவருளே ஒருவனது மகிழ்ச்சியையும் நெடுங்கால வாழ்க்கையையும் தரும். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள்: விருப்பும் வெறுப்பும் இயல்பாகவே இல்லாத இறைவனின் திருவடிகளை நினைந்து வாழ்வோர்க்கு இவ்வுலகில் எக்காலத்திலும் எவ்வகை துயரங்களும் வாரா. வந்தாலும் பகலவன் முன் பனிபோல் உடனே நீங்கும். குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: பிறப்பினை அறுக்க இரு வினைகளையும் ஒழிக்க வேண்டும். செய்யப்படுவனையெல்லாம் இறைவனை நினைந்தே செய்தால் பிறப்பு அற்றுவிடும் என்பது கருத்து. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: இறைவனை நினைத்து ஒழுக்கம் காப்போர் நோயின்றி மகிழ்ச்சியாக நெடிது காலம் வாழ்வார்கள். நீண்ட ஆயுளும் மகிழ்ச்சியும் கடவுள் நெறி நிற்போர்க்கு உண்டாவது உறுதி. குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு நிகராக ஒருவரையும் ஒப்புமை சொல்ல முடியாத இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலைகளை போக்குவது கடினம். குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. பொருள்: பிறந்தால் துன்பம் வருவது உறுதி. எனவே இவ்வுலகில் உடம்பு எடுத்து பிறவாமல் இருத்தலே துன்பத்தை நீக்கும் உபாயமாகும். கடவுள் நினைப்பு உள்ளோர்க்கு நாளடைவில் பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் நீங்கும். குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: இறைவனின் திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவையாம். மனித உடம்பில் தலையே யாவற்றிலும் சிறந்த உறுப்பு. இறைவனை வணங்கவே தலை அமைந்துள்ளது என அறிதல் வேண்டும். குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பொருள்: இறைவனின் திருவடிகளை மனதில் பதித்து அவனை நினைத்து வாழும் அன்பர்களே பிறப்பு இறப்பு எனும் கொடிய அலைகள் மோதும் கடலை நீந்தி கரை சேர்வர். மற்றையோர் மீண்டும் மீண்டும் பிறந்து உழல்வர். பிறப்பு ஒழிய இறைவன் அருள் இன்றியமையாதது. இதுபோன்ற திருக்குறள் மற்றும் கல்வி தொடர்புடைய கணிதம் மற்றும் கணக்கு பதிவியல் மேக்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி பாடங்களை நமது ஏசிகே கல்வி சேனல் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.